ஸ்ரீ குருப்யோன் நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை, ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, 2020 உலகக்கோப்பை போட்டிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இறுதிப் போட்டியாக நாம் கூறிய வண்ணம் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதக்கூடிய ஃபைனல் போட்டியாகப்பட்டது நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நாம் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியிலே கூறியிருந்தோம் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் தான் ஃபைனல் செல்லும் என்று. அதே போன்று இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் ஃபைனல் வந்துள்ளன. அதுக்கு முன்பாக ப்ரீவியஸாக நாம் கூறியது போல ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் அணியில் பாகிஸ்தான் வந்து கடைசி நேரத்தில் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்றிருந்தாலும் அவங்க வந்து ஃபைனல் போக முடியாது அப்படின்னு சொல்லி, அதாவது செமிஃபைனல் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச், அதுவும் வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்தது. அதுக்கடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து, இவங்க ரெண்டு பேரும் மோதக்கூடிய போட்டி. இந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து வந்து ஜெயிச்சுட்டு ஃபைனல் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்தது. அதே மாதிரி சென்ற போட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலாந்து மற்றும் இந்தியா மோதும் போட்டி. இந்த போட்டியிலும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே வந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த பெத்தல் வந்து அடிக்கடிக்க பெத்தல் வந்து என்னோட கணிப்பில் மிஸ்ஸு தான். இருந்தாலும் அன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படிங்கிறதுனால நான் 100% செக்யூர்டாக எனக்கு கால் பண்ணவங்க எல்லாத்துக்குமே சொன்னேன் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாம் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் கப்பு அடிக்கக்கூடியது யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் போட்டி. இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள். முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன், அபிஷேக் சர்மா இத்தனை நாள் வந்து எதுவும் ப்ளே பண்ணலை. பட் ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் அவர் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரை நீங்கள் எப்படி உங்களோட சாய்ஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், அதாவது இவங்க கம்பல்சரி விளையாடுவாங்க அப்படிங்கிற பிளேயர்ஸ். அபிஷேக் சர்மா சொல்லிட்டேன், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, இஷான் கிஷன் போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக இஷான் கிஷன் அல்லது சஞ்சு சாம்சனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் இருவரும் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. போன போட்டியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் சிவம் டியூபே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், அதே மாதிரி அவர் நல்லா விளையாண்டுருந்தார். ஆனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சிவம் டியூபேக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து அவரோட ஹர்திக் பாண்டியாவுக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் நல்லாயிருக்கு. இந்திய அணி முதலாவது பந்து வீச்சாளராக விக்கெட்டு வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரித் பூம்ரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக திலக் வர்மா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் இஷான் கிஷன், மன்னிக்கவும், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, இஷான் கிஷன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். திலக் வர்மா அல்லது இஷான் கிஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரித் பூம்ரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அதாவது ரெண்டாவது பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வருண் சக்கரவர்த்தியும் பூம்ராவும் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக நியூசிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிம் சிஃபர்ட், ஃபின் அலன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு 30-40 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து ஸ்கோரில் வந்து ஒரு 10-20 ரன் அடிப்பார். சப்போஸ் அவர் பவுல் பண்ணாருன்னா அவருக்கு 2 விக்கெட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ ஆனால் கம்பல்சரி ரச்சின் ரவீந்திரா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒன்று பேட்டிங்கில் இருக்கும், இல்லைன்னா பவுலிங்கில் இருக்கும். கூடுமான வரைக்கும் பவுலிங்கில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. டிம் சிஃபர்ட், ஃபின் அலன், ரச்சின் ரவீந்திரா, ஜேம்ஸ் நீச்சம் வந்து இடம்பெற்றார் என்றால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் 4. அதுக்கப்புறம் கிளீன் பிலிப்ஸ் 5. இவங்களாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு போட்டியாக ஒரு ஆட்டமாக இருக்கும். அதே மாதிரி பந்து வீச்சாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹென்ரி வந்து 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஷோதி வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. நியூசிலாந்து அணி ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிம் சிஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா, பிலிப்ஸ் மற்றும் சாப்மேன் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் ரச்சின் ரவீந்திரா அல்லது ஷிஃபர்ட்டை கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூசிலாந்து அணி 2வது பந்து வீசும் பொழுது சிறப்பாக வீசக்கூடிய நபர்கள். பிலிப்ஸ் 2வது பவுல் பண்ணாரோ இல்லை முதல் பவுல் பண்ணாரோ எப்படி இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி இந்த மக்ரூனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சுமாராக தான் இருக்குது, ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் சப்போர்ட்டடாக இல்லை. அதனால் வந்து ஈஷோதி, ஜேம்ஸ் நீச்சம், பிலிப்ஸ் போன்ற விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக அவருக்கு 2 விக்கெட் உண்டு. ஸோ ஒரு டஃப்பான மேட்ச் தாங்க இது பொறுத்த வரைக்கும். இந்த ஃபைனல் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டஃப். எப்படி நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், அதே மாதிரி இந்த இதுலேயும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இன்னைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கு நல்லா இருக்குது. ஸோ அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80% பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அமைப்பு இருக்குது. நீங்கள் அவரை கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி அவர் இல்லை அப்படின்னா இஷான் கிஷனை வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நியூசிலாந்து சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இல்லை என்றால் ஷிஃபர்ட், இவங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 பேர்த்தில் யார் வேணாலும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சிறப்பான போட்டி தான் இன்றைய தினம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள், கோப்பையை வெல்வார்கள். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் நாம் டாஸ் போட்டதுக்கு பிறகு அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.